நான் சாட்சி சொல்ல போறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவன் நன்மை செய்த காரியங்கள் என் வாழ்க்கையில. என்னுடைய பேர் முகமது ஏஜாஷ். எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், சொந்த ஊர் தென்காசி. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம். ஹனஃபி, ஷாஃபி, ஷியா, சன்னி முஸ்லீம், நாலு கேட்டகரி உண்டு. அதில் நான் ஹனஃபி பேக்ரவுண்ட். ரொம்ப ப்ரௌடா இருப்போம், பெருமையா இருப்போம் எங்களுடைய இனத்தை குறிச்சு. நாங்கள் உருது பேசுற ஒரு முஸ்லீம். 5 வயசுல எங்க அப்பா இறந்தாங்க. அதுல இருந்து எங்க தாத்தா வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம். எங்க தாத்தா கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து வந்தோம். சின்ன வயசுல இருந்து நான் 12 வயசு இருக்கும் போதே அரபிக் வாசிக்க கத்துக்கிட்டேன், அரபிக் எழுத கத்துக்கிட்டேன். குரானை ஒரு 7-8 தடவை வாசிச்சு முடிச்சிட்டேன். சின்ன வயசுல ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்து பக்தி வைராயம் கொள்வேன். அல்லாவை குறிச்சு, என் மதத்தை குறிச்சு, என்னோட இறைவனை குறிச்சு பக்தி வைராயம் கொள்வேன். அல்லா தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்வேன். மத்த எல்லாம் முட்டாள்னு சொல்வேன். கிறிஸ்தவனை கண்டாலே பிடிக்காது எனக்கு. அவங்களை பார்த்தாலே எரிச்சலா வரும் எனக்கு. என்ன பண்றாங்க சொல்லி வேறு மதத்துல நான் தாழ்வை நினைப்பேன். நான் முஸ்லீமா இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, கரெக்டா என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். சும்மா ஏனோதானலாம் இருக்க மாட்டேன். 5 வேளை தொழுவேன், ஜமாத்துக்கு போவேன், ஹதீஸ் வாசிப்பேன். என்னென்ன காரியங்கள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கிறிஸ்தவத்துல பரிசுத்தம் சொல்லுவாங்க. பரிசுத்தமா எப்படி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. அதே மாதிரி முஸ்லீம்ல ஈமான் சொல்லுவோம். ஈமான் அப்படி இருக்குன்னு சொல்லி ஈமான். அப்ப கேப் வைக்கிறது ஈமான், தாடி வளைக்கிறது ஈமான். அப்புறம் ஆல்கஹால் ஸ்ப்ரெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அக்தர் வைப்போம், ரிஸ்ட்ல வைப்போம் அக்தர். அப்புறம் கரண்ட கால வரைக்கும் பேண்ட் போடுறது, குரான் வாசிக்கிறது, எல்லாம் ஈமான் காரியங்கள். எல்லாமே சின்ன வயசுல கத்துக்கிட்டேன். டீவியேட் ஆகவே இல்லை. உலகத்தின் மேல் நாட்டம் வரவே இல்லை. சின்ன வயசுல இருந்து அல்லா நான் சுத்திட்டு இருந்தேன். எனக்கு இறைவன் தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன் எல்லா டைமே. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த கிறிஸ்தவ பசங்களை கூப்பிட்டு வச்சு வாக்குவாதம் பண்றது, அவன்கிட்ட சும்மா கொச்சையா பேசுது. இயேசுவை குறிச்சு கொச்சையா பேசுது, இயேசுடைய புறப்பை குறிச்சு கொச்சையா பேசுது. எதுவுமே தெரியாது, என்னன்னா பேசுவேன். பைபிள் பத்தி எதுவும் தெரியாது, இயேசுவை குறிச்சு தெரியாது, கொச்சையா பேசுவேன். திருத்தோத்த தேவனை பத்தி சும்மா கேள்வி கேட்கறது. அவன் சொன்னாலும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். கிறிஸ்தவ பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சும்மா வாக்குவாதம் பண்றது, இதே வேலையா பண்ணிட்டு இருந்தேன். கலையில எந்திப்பேன், 3:30 எந்திரிச்சு நான் தொழுது முடிச்சுட்டு, நான் நம்ம 5 மணிக்கு முடிப்போம். பாட்டி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுல போய் காவு தட்டுவேன். ஏன் இன்னைக்கு தொழுகை வரலன்னு சொல்லி. ஒருத்தர் வீட்டுக்கு நான் 1 வருஷமா தட்டிட்டு இருந்தேன். அவரும் காவு திறப்பாரு, தினமும் அவர் காவு திறப்பாரு. நானும் தினமும் அவர் சொல்லுவேன், ஏன் வரலமே வாரம் பாரு. இப்படியே 1 வருஷம் போச்சு. இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பாஸ்ட் சொல்றேன், நான் எப்படி இருந்தேங்கன்னு சொல்ல வரேன். இப்படி இருந்த நேரத்துல தான் என் குடும்பத்துல 2004 எங்க தாத்தா இறந்த பிறகு இந்த நிறைய கான்ஃபிளிக்ட் ஆச்சு. குடும்பத்துல பிரச்சனைகள் வந்ததுனால சரி நான் குடும்பத்தை விட்டு நாங்க எல்லாம் அம்மாலாம் தனியா வாழ்ந்துட்டு இருந்தோம். திருநெல்வேலியில வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப அந்த டைம் ரொம்ப ஈமான் அந்த ஜமாத்துக்கு போவேன், ஹதீஸ் பேசுவேன், முகமது குறிச்சும் குரானை குறிச்சும் ஹதீஸ் பேசுவேன்னு சொல்லி என்னோட பக்தி வைராயம் காமிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன ஆச்சுன்னா ரொம்ப அல்லாஹ்க்குள்ள போகணும் தேடிட்டு என் குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். 1 டே மீல் கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். அதே மாதிரி சூழ்நிலையில எனக்கு ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருந்துச்சு. ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, சின்ன பையன், அப்பா இல்லாத பையன் சொல்லி ஒரு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்க கத்துக்கிட்டேன் அந்த டைம்ல. அப்ப நான் ரோட்ல போனா கூட ஒரு நாய் போனா நாய்க்கு சைட்ல தான் போவேன், நடந்து போவேன். ரொம்ப பயந்து போய் நம்மளுக்கு அடிச்சா கூட கேட்க ஆள் இல்லையான்னு சொல்லி அப்படிதான் போயிட்டு இருந்தேன். அப்ப நான் நினைச்சேன், நம்ம எப்படியாவது அல்லாஹ்வை சந்திக்கணும், எப்படியாவது அல்லாஹ்வை பார்க்கணும், இல்லாட்டி அல்லாட்டியும் அது போகணும் முடிவு பண்ணி ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுற இடத்த 30 வேளை தொழ ஆரம்பிச்சேன். 30 வேளை தொழ ஆரம்பிச்சேன். தொழுதுட்டே இருப்பேன். காலைல எந்திப்பேன், தொழுவேன், தொழுகதான் பண்ணிட்டு வேற எதுவும் பண்ண மாட்டேன். என் வீட்டுல கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, என்னோட இனத்தார்களே கேட்பாங்க, என்ன நீ பித்து பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கீங்க கேட்பாங்க. எனக்கு அவ்வளோ இஷ்டமா இருக்கும் அல்லாஹ் மேல, அவ்வளோ இஷ்டம் இறைவன் மேல. இப்படி இந்த நேரத்தில் 30 நாள் நான் ஒரு நாளைக்கு 30 வேளை தொழ ஆரம்பிச்சேன். தொழுதுட்டே நான் போயிட்டு இருக்கும் போது ஒரு 3 நாள் போன பிறகு ஒரு 100 தான் தொழுது முடிச்சிட்டேன். அப்ப நான் யோசிச்சேன், என் மனசுல ஒரு வெறுமையா ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கம்ப்ளீட் ட்ரெயின் ஆயிட்டு, ஒரு மாதிரி பக்தி வேறாயம் கொண்டு திடீர்னு அந்த இடத்துல நான் 3 நாள் நான் தொடர்ந்து தொழுது முடிச்ச பிறகு எனக்குள்ள ஒரு மாதிரி ட்ரெயின்ட் ஆயிட்டு, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரெயின்ட் ஆயிட்டு. அப்ப நினைச்சேன், நம்ம அல்லாஹ்ட்டே போய் சேர்ந்துடலாம், நம்ம அல்லாவே நம்ம பேர்லாம், நம்ம அல்லாஹ் பார்க்க முடியாது, என்ன நம்ம அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்தா போதுமே சொல்லி நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன். என் குடும்ப சூழ்நிலை, அப்ப என்னோட ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் தாகம் வேற இருந்துச்சு. அதனால தப்பான முடிவு எடுத்தேன். 2005 ஜனவரி 2 சூசைட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி, காலையில ஒரு சண்டே நான் என் சைக்கிள் எடுத்துட்டு சாரத்தை கட்டிட்டு அப்படியே திருநெல்வேலிக்கு அவுட்டர்ல நான் ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என் வாழ்க்கை முடிய போதே. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்துருக்கோம், இன்ஜினியர்ஸை பார்த்துருக்கோம், டாக்டர்ஸை பார்த்துருக்கோம், டிரைவரை பார்க்கோம். இப்படியாவது வாழ்றாங்க, இப்படியாவது பிழைக்காங்க, குழந்தை இருக்கு, கல்யாணம் இருக்கு, நான் வாழ்க்கை முடிய போதுன்னு சொல்லி அழுதுட்டே இருந்தேன். ஏங்கி என் வாழ்க்கையை நினைச்சு அழுது பார்த்தேன். இவ்வளவுதான் என் வாழ்க்கையா, எனக்கு அப்பா இல்லாம போயிட்டாங்களே, எனக்கு கவனிக்க, என்ன ஆதரிக்க யாருமே இல்லையான்னு சொல்லி அழுது கிட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன். ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், என் வாழ்க்கை முடிய போகுன்னு சொல்லி. நான் உட்காந்துட்டு இருந்த இடத்துல, நான் மரத்துல கீழே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மரத்துல யாரோ ஒரு வசனம் ஓட்டிருக்காங்க, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். ஹல்லேலூயா, ஆமென்.
அந்த வார்த்தையை பார்த்துட்டு நான் சும்மா பார்த்தேன். நான் இன்னும் இந்த வார்த்தையை பார்த்தேன், திருப்பி நான் கேஷ்ல அழுதுட்டு இருந்தேன். நான் செத்துடணும், எப்படியா செத்துடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை நான் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன். வார்த்தை எனக்குள்ள பேச ஆரம்பிக்கும். சன், கோ ஹோம், ஐ நீட் டாக் டு யூ. நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, உன்கிட்ட நான் பேசணும், நீ வீட்டுக்கு போ, உன்கிட்ட பேசணும்னு சொல்லுது. நானும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணாமல் அழுதுட்டு இருக்கேன். சரி, நம்ம இறக்க போறோமே, நம்ம என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போன வார்த்தை மறுபடியும் என்ன பேச ஆரம்பிச்சுது. நான் யோசிச்சேன், ஏன்னா நான் பேசுறது எப்படின்னா, நான் சொல்றது கெஸ் பண்ணல, இமேஜினேஷன் பண்ணல. நான் இங்க நிக்கிறது மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்க்கல. நான் பேசுறேன், நீங்க காதல கேட்டிருக்கீங்க. நான் வீட்டுக்கு கிளம்பி வந்து நான் ஒரு மத்தியான நேரத்தில் வந்து சொன்னேன். நான் கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இயேசுவை பார்த்தேன். ஹல்லேலூயா, ஜீசஸ் இஸ் அலைவ். ஆமென். இயேசு ஜீவிக்கிறார். இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு? ஹல்லேலூயா. நான் கண்களை மூடி நான் கண்ணை மூட தூங்க ஆரம்பிக்க, திடீர்னு ஒருத்தர் என் பக்கத்தில் நிக்காரு. நான் பார்த்துட்டு இருக்கேன். இயேசு நிக்கார். அவர் இயேசுன்னு எனக்குள்ள யாரோ சொல்றாங்க. இதுதான் இயேசுன்னு சொல்றாங்க முதல்ல. என்னையும் அறியாம நான் அந்த உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சேன், வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிக்க. நான் தனி அறையில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் எப்பவுமே. அப்போ அந்த இடத்துல இயேசு நிக்காங்க. என்னையும் அறியாம பாவத்தை அறிக்கிட ஆரம்பிச்சேன். நான் முஸ்லீமா இருக்கும் போது பாவ அறிக்கை பண்ணணும், நம்ம பாவத்துல இருக்கோம், இந்த கன்விக்ஷன் பண்றது, கன்ஃபெஷன் பண்ற பழக்கம்லாம் கிடையாது எனக்கு. எங்க வேலையை என்ன பண்ணுமோ அது பண்ணுவேன். ஈமான் எப்படி இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுவேன். முகமது நபி என்ன சொல்றதோ அதை ஃபாலோ பண்ணுவேன். ஹதீஸ் எல்லாம் சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணுவேன். அப்ப எனக்கு இந்த பாவ அறிக்கை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா என்னையே அறியாம ஒரு 1.5 மணி நேரம் என் பாவத்தை அறிக்கை, எனக்குள்ள இச்சை, அசிங்கம், கேவலம், நான் எனக்குள்ள யாருக்கும் தெரியாத இருள் அறை, யாருக்கும் காட்டாத அந்த டார்க் ரூம் ஆஃப் சின், இருள் அறை, யாருக்கும் காட்ட மாட்டேன், எல்லாத்தையும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் திருப்பி தூங்கிட்டேன். நான் அறிக்கை 8 படி தூங்கிட்டேன். திருப்பி ஸ்கூல் போனேன். ஸ்கூல்ல போய் உட்காந்து காலையில் தொழுதேன். காலையில் 5 மணிக்கு தொழுதுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து கிரவுண்ட்ல தொழுவோம். திருநெல்வேலியில் நான் படித்த ஸ்கூல்ல. அப்போ நான் கிரவுண்ட்ல தொழுது முடிச்ச பிறகு நான் அப்புறம் தான் யோசிச்சு பார்க்கேன், என்ன நடக்குது நம்ம லைஃப்ல. நேற்று வரைக்கும் நான் சூசைட் பண்ணி முடிவு பண்ணேன். ரொம்ப நாளாவே அது முடிவு எடுத்து நான் சூசைட் பண்ணாமல் போனேன். நைட்டு வந்தா இயேசுவை பார்க்க. எப்படி இயேசுன்னு, ஏன் நான் இயேசுவை பார்க்கணும்? எனக்கு என்ன ஆச்சரியம், நான் ஏன் இயேசுவை பார்க்கணும்? ஏன் முகமது ப்ராஃபிட்டை பார்க்க முடியல? ஏன் என்னால் அல்லாஹ்வை பார்க்க முடியல? ஏன் வேற எந்த ப்ராஃபிட் வரல? என்ன நான் படிச்ச புக்ஸ்ல இருந்து ஏன் இயேசு வரணும்? நான் அவரை குறிச்சு நான் அசிங்கமெல்லாம் பேசிருக்கேன், கொச்சைகளா பேசிருக்கேன். எனக்கு ஆதங்கமா இருக்கு, ஏன் இயேசு வரணும்னு சொல்லி. ஆனா வரும்போது என் மனசு சமாதானமா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன், யோசனையாவே இருந்துச்சு, நான் ஏன் இயேசுவை பார்க்கணும்? இயேசு எதுக்கு வந்தார்? நான் எனக்கு என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன். என்னோட தொழுகையை முடிச்சுட்டு, என்னோட மக்ரிப் தொழுகையை முடிச்சுட்டு, அப்புறம் நான் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன். ரேண்டமா சும்மா ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ராஜ் டிவில டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்றாங்க, லவ் ஆஃப் காட் டாபிக்ல பேசிட்டு இருந்தாங்க. தேவன் மனுஷங்களை நேசிக்கான்னு சொல்லி ஒரு தலைப்புல பேசிட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையிலே கடவுள் மனுஷங்க நேசிக்காங்கன்னு சொல்லி அப்பதான் கேள்விப்பட்டேன். எத்தனையோ இடத்துல, எத்தனையோ ஹதீஸ்ல, குர்ஆன்ல இருந்து கூட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் கிருபை உள்ளவன் கேள்விப்பட்டிருக்கேன். லவபிள் பர்சன் ஒரு இடத்துல சொன்னது கிடையாது. அது ப்ரூஃப் நான் பார்த்தே கிடையாது. என்ன நேசிக்க முடியுமா ஒருத்தரால சொல்லி? என்னெல்லாம் நேசிப்பாரா? நான் கேவலமான இருக்கேன், என் பாவத்துக்கு அர்த்தம் கொடுப்பாரா? அவ்வளவு பிரியமா? எனக்கு ஒரே யோசனை வர ஆரம்பிச்சு, என்ன நடக்குது இங்க சொல்லி. எனக்கு நான் மறுபடியும் நைட் தூங்க போற மறுபடியும் இயேசுவை பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் இயேசு பார்க்க வந்தாங்க. என்ன எனக்கு அன்பா இருந்தாரு, என்ன பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்து தகப்பன் மகன் உறவே கிடையாது. உறவு எப்படி இருக்கும் தெரியாது. அப்ப என்னை அறியாம நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்றேன், இயேசுராஜா நீ கவலைப்படாத, உன் லைஃபை மாத்துற, சாப்பிட்டியா. ரொம்ப அன்பா இருக்காரு, ரொம்ப அன்பா இருந்தாரு. எனக்கு ஒரு குழப்பமா வந்துட்டே எனக்கு என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியல. மண்டை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே ஒரு 2-3 நாள் மறைச்சு பார்த்தேன். அப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. எங்க அம்மாக்கு திடீர்னு ஷாக், சம்பந்தமே இல்லாம இப்படி ஆரம்பிக்குன்னு சொல்லி. எங்க அம்மாட்ட போய் இயேசுவை பார்த்து சொன்னேன். எங்க அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன எங்க அம்மா ஏசுவாங்க, திட்டுவாங்க எங்க அம்மா. அப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போய் நான் ஒரு மீட்டிங் நம்பர் போச்சு. அந்த டிவில ஒரு நம்பர் போச்சு, ஒரு பப்ளிக் மீட்டிங் யாரும் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன், பாளையங்கோட்டையில 100ஆண்டு மண்டபத்துல. எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் போகணுமா, நான் போயிட்டு வரமானா. அம்மா பயந்தாங்க, போக கூடாதுன்னு சொல்லி நின்னாங்க. அப்புறம் சொன்னேன், கடைசியில் எங்க அம்மா நான் ரொம்ப அடம் பிடிச்சதுனால சரி நானும் உன் கூட வரேன், நம்ம யாரும் சொல்ல தெரியாம போலான்னு சொல்லி நானும் எங்க அம்மா முடிவு பண்ணி பாளையங்கோட்டை 100ஆண்டு மண்டபத்துல ஒரு பாஸ்டர், இதே மாதிரி ஒரு பெரிய கேதரிங், ஒரு 2000 பேர் இருக்க இடத்துல ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. நானும் எங்க அம்மாவும் கடைசி இடத்துல ஒரு லாஸ்ட் ரோல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்பதான் உட்கார்றோம். உட்கார்ந்த உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு, தேவன் ஒரு முஸ்லிம் குடும்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த குடும்பம், அந்த பையன் தேவன் வேற தோட்டத்திலிருந்து செடியை பிச்சு எடுத்து தான் தோட்டத்தை நட்டு அது பெரிய தோட்டமாயி தோப்பாயி தேவனுக்கு வந்து காய் கொடுக்கும், கனி கொடுக்கும் சொன்னாங்க. ஹல்லேலூயா. நான் இப்பெல்லாம் கேள்விப்படுறதே கிடையாது. நான் முஸ்லீம் இஸ்லாமியில இருக்கும் போது இதை மாதிரி குறி சொல்றது, தீர்க்கதரிசனம் சொல்றதுலாம் கேள்விப்படுறது கூட கிடையாது.
நாங்கள் ஹனஃபிங்கனால ரொம்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் அந்த தர்கா கூட போக மாட்டோம். ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். இந்த குரான் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி நடக்குமான்னு சொல்லி. ஆனா என் மனசு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுட்டு, நான் பார்த்த இயேசுவை குறிச்சு இங்க பேசுறாங்க. இயேசு உண்மையில இருக்காங்க. அவர் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். குரானாலும் சரிதான், பைபிள்னாலும் சரிதான். ஆனா எப்படியாவது இயேசு உயிரோடு இருக்காங்க சொல்லி நான் முடிவு பண்ணேன். நான் சூசைட் பண்ணும்போது என்னை காப்பாத்தின இயேசு தான். ஹல்லேலூயா. உங்க தேவன் நல்லவர். சந்தோஷமா இருங்க. உங்க தேவன் நல்லவர். என்ன அன்பு, என்ன அறிவு, என்ன அழகு. உயிருள்ள தேவன் உங்க தேவன். கிறிஸ்தவ தேவன் உண்மையுள்ள தேவன். என் வாழ்க்கை நான் 2 வாரத்துல நான் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணேன். நான் இயேசு அக்செப்ட் பண்ணேன். தேவன் என்ன பைபிள் ரீட் பண்ண சொன்னாங்க. எனக்கு வேதம் காமிச்சாங்க. நான் வாசிச்ச அந்த வசனம் யோவான்ல 16:20 வரும். உங்க துக்கம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி. அவ தேவன் என்ன பைபிள் வாசிக்க சொன்னாங்க. நான் பைபிள் ஒபீடியன்ட்டா வாங்கிக்கிட்டேன். நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க அம்மா 2 வாரத்துல இயேசுக்குள்ள ரசிக்கப்பட்டாங்க. எங்க அம்மாக்கு என்ன ஆச்சரியம்னா, எனக்குள்ள அந்த கர்வம், அந்த பொறாமை, அந்த கல் நெஞ்சமா இருக்கும். எனக்கு என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டேன். அம்மாட்ட கோவப்படுவேன். பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கும். எனக்கு பிடிக்காது, மதிக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப கேவலமா இருப்பேன். ஏன் இதுல நான் இருக்கும்போது என்னை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எங்க அம்மாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி என் மகன் மாறினான்னு சொல்லி. எங்க அம்மா இயேசு அக்செப்ட் பண்ணாங்க 2 வாரத்துல. எங்க பாட்டி ரசிக்கப்பட 4 வருஷத்துக்கு ரசிக்கப்பட்டாங்க. 89 வயசுல 3 ஞானஸ்தானம் எடுத்தாங்க எங்க பாட்டி. எங்க தாத்தாரு இயேசுக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க. எங்க தாத்தா ரசிக்கப்பட்டாங்க. எங்க அக்கா 5 வருஷம் ரசிக்கப்பட்டது. முழு குடும்பம் ரசிக்கப்படுச்சு. ஹல்லேலூயா. நிறைய சொந்தங்கள் ரசிக்கப்பட்டு வந்தாங்க. நிறைய சொந்தங்கள். என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்துச்சு. நான் அந்த விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். நான் ரசிக்கப்பட்டு கொஞ்ச நாள் எனக்கு நல்ல நான் ஒரு முஸ்லீம் பையனா இருந்ததுனால எனக்கு ஒரு முஸ்லீம் காலேஜ்ல மைனாரிட்டி சீட் கிடைச்சது. எனக்கு நான் உள்ள பிஇ இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க சீட் கிடைச்சது. அங்க போய் இருந்த டைம்ல நான் அந்த பள்ளிவாசலுக்குலாம்